37ஓட முடிச்சோமாடா நம்ம? சரி, முடிஞ்சிச்சா ஜர்னல் என்ட்ரிஸ்? எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. ஓகே கண்ணா. 30th கான்செப்ட் ரிடம்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் கண்ணா. ரிடம்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை இனிஷியலாக விற்கிறேன். எதுக்கு விற்கிறேன்? எனக்கு பைசா வேணுன்றதுக்காக விற்கிறேன். வந்து பீப்புள் வந்து வாங்கிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல நான் வித்த ஷேர்ஸை திரும்பி வாங்கலாம் அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல தான் நான் ஷேர்ஸை விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேவா? ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எனி டைம் நான் வித்த ஷேர்ஸை நான் திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நேமிங் தான் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போனஸ் இஷ்யூக்கு வந்து 4 ப்ரையாரிட்டி பார்த்தோம்ல. என்னெல்லாம்? கேபிட்டல் ரிசர்வ்லேருந்து எடுக்கலாம், சிஆர்ஆர்லேருந்து எடுக்கலாம், கேபிட்டல் ரிசர்வ் ப்ராஃபிட் ஆன் சேல், செக்யூரிட்டி ப்ரீமியம், ஜெனரல் ரிசர்வ் இது எடுக்கலாம். பைபேக்கு என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? பைபேக் வந்து நான் ப்ரீமியம் ஆன் பைபேக்னா செக்யூரிட்டி ப்ரீமியம் அதர் ரிசர்வ்ஸ் யூஸ் பண்ணுவேன். நார்மல் பைபேக்னா ஃப்ரீ ரிசர்வ் செக்யூரிட்டி ப்ரீமியம் யூஸ் பண்ணலாம். இப்படி தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இதே மாதிரி ஒரு வெர்ஷன் தான் இப்போ ரிடம்ஷனுக்கு பார்க்க போகிறோம். ரிடம்ஷனுக்கு எப்படி பார்க்க போகிறோம்னா ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி, திருப்பி கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம தான் பைசா திருப்பி கொடுக்க போறோம்ல. போனஸ் இஷ்யூல நம்ம தான் கொடுக்க போறோம், பைபேக்லயும் நம்ம தான் திருப்பி கொடுக்க போறோம், டிவிடன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லயும் நம்ம தான் திருப்பி போறோம். அந்த மாதிரி திருப்பி கொடுக்கறதுல ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி இருக்குடா. ஓகேவா? அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி எப்படி வரும்னா, இப்போ நான் ரிடீம் பண்றதுலயே பார்ல ரிடீம் பண்றேன்னா ஜெனரல் ரிசர்வ்ல இருந்து எடுத்துக்கலாம். ப்ரீமியம்ல ரிடீம் பண்றேன்னா அந்த பார்ல இருக்கிற ஜெனரல் ரிசர்வும் ப்ரீமியத்தை வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ல இருந்து எடுக்கலாம். அப்படின்றத கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்றது. ஸோ லீகலி லா என்ன சொல்றதுன்னா, கீர்த்தனா நான் அப்படியே லா கவர் பண்ணிடுறேன்டா. உனக்கு ஏதாவது டவுட்னா இங்க சாட்ல பண்ணுங்க கண்ணா. ஓகேவா கீர்த்தனா? உங்களுக்கு கேட்கறது இல்ல என்னோட வாய்ஸ்? simultaneously super. Okay, simultaneously I'm covering the law part also, so it will be easy for you.
redemption is a very important concept. Okay, wow. So redemption of preference shares happens either at par or at premium. In case of par, the redemption amount can be taken from general reserve. In case of premium, the redemption amount can be taken from security premium. இங்க பாருங்க கண்ணா, இப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா என்ன அர்த்தம்னா, it is basically with reference to any capital limited by shares as that part of issued capital which carries or carry a preferential right. Payment of dividend இருந்தாலும் இவங்களுக்கு தான் first preference. வைண்டிங் அப் ஆஃப் த பிஸ்னஸ் பண்ணும்போது ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் இருந்தாலும் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரமும் இருக்கு டிவிடெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி. வைண்டிங் அப்லேயும் எனக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேபிட்டல் என்னோட பாட்டை கொடுக்கணும்னு சொல்கிறத கேட்கறதுலையும் இவங்களுக்கு ரைட் இருக்கு. ரூல் 9 என்ன சொல்றது அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து பை பாசிங் அ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பண்ணலாம். அதே மாதிரி டைம் ரிடம்ஷன் ப்ரிஃபரன்ஸ் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்தால் அதுக்கு சர்டைன் நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். என்னெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்டா இருக்கு நந்தனா? என்னமோ வெரி குட். ஆ வெரி குட். ஸோ redeemable நான் கன்வெர்ட்டபிள், நான் கன்வெர்ட்டபிள், அதுக்கு இல்லையா? அப்புறம் வந்து அது பேர் என்ன, கியூமுலேட்டிவ், கியூமுலேட்டிவ், ரிடீமபிள், நான் ரிடீமபிள், perpetual preferential shares. See, on the basis of dividend na cumulative, non-cumulative, redeemable na redeemable, irredeemable, participation na participating, non-participating, convertible na convertible. The four categories of இதுல இந்த redemption அப்படின்றது முக்கியமான விஷயம் இந்த பார்ட். ஓகேவா கண்ணா? அதான் நம்ம இப்போ இங்க படிக்க போறோம். கீர்த்தனா, இது மட்டும் பண்ணடா, தம்ஸ் அப் மட்டும் பண்றா. ஏதாவது புரியலன்னா டவுட் அப்படின்னு மாதிரி பிங்க் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ இப்போ இது இது எல்லாத்தையுமே கிளீனா வந்து அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன்லயும் நோட்டீஸ் ஆஃப் ஜெனரல் மீட்டிங்லயும் கிளீனா போடணும், என்ன டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு வந்து என்ன கிளாஸ் அப்படின்னா, ரிடம்ஷன் வந்து பார்ட்லி பேட் அப் ஷேர்ஸ்க்கு கிடையாது. எப்படி போனஸ் இஷ்யூலையும் நம்ம வந்து பைபேக்லையும் பண்ணினோம் இல்லையா, அதே ரூல்லாம் பார்ட்லி பேடப்க்கு கிடையாது. அப்போ பார்ட்லி பேடப்க்கு இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், அதை ஃபுல்லி பேடப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபுல்லி பேடப்க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், அந்த அந்த என்ட்ரி, இந்த என்ட்ரி போடுவோம்ல கணம். மேக்கிங் இட் ஃபுல்லி பேடப்பா. அப்புறம் பேக் டு ஷேர் ஃபைனல் கால் இது போடணும். சரியா? பண்ணினதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்ஸ் ரிடம்ஷன் வந்து எப்பவுமே என்னோட ஷேர்ஸை நான் திருப்பி வாங்கிக்கணும்னா ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் அமௌண்ட்டை எடுத்துக்கணும். சரியா? ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து தான் அமௌண்ட்டை எடுத்துக்கணும். அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து போனஸ் இஷ்யூக்கு வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசீவ்ல பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரிடம்ஷன் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல பார்க் பண்ணணும். ரிடம்ஷனை வந்து ப்ரீமியம்ல கூட நடக்கலாம். ரிடம்ஷன் ப்ரீமியம்ல நடந்தா அந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்லேருந்து தான் எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பெனினால ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களால ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இது பண்ண முடியல, இல்லை அண்ட் டு பே த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் 3/4 இன் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஏதோ ஒரு ரீசனால பண்ணோம்னா அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல with the approval of the tribunal, okay, including the petition, issue further redeemable shall equal to the amount due. இதெல்லாம் எப்போன்னா ஒரு கம்பெனியால திருப்பி தன்னோட ஷேர்ஸை வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க ஏதோ ஒரு ரீசன்னால, அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு கன்சென்ட் வச்சு அவங்க என்ன பண்ணலாம்னா ட்ரிபியூனலோட அப்ரூவலோட தே கேன் ஃபர்தர்
issue the further redeemable preference shares equal to the amount due, including the dividend. Unredeemed preference share na enna, issue of further redeemable preference shares unredeemed shall be deemed to have been redeemed. அந்த மாதிரி அப்போ எல்லாமே எதோட அப்ரூவல்ல பண்ணோம், ட்ரிபியூனலோட அப்ரூவல்ல பண்ணணும். ஓகே பார்க்கணும். ஸோ முக்கியமா கண்டிஷன் ஆஃப் ரிடம்ஷன்ல இதுதான் முக்கியமான ஃபேக்டர்ஸ். நந்தனா புரியுதா நந்தனா? இந்த 5 இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. கண்டிஷன் ஃபார் இந்த 5 இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ரிடம்ஷன் பார்ட்லி paid up இருந்தா we have to make it fully paid up. Okay, redemption happens out of profits or இது. அப்புறம் நம்ம எப்படி பைபேக் பண்ணுவோமோ என்ன அமௌண்ட்டை ரெடீம் பண்றதாக இருக்கட்டும் அதை வந்து சிஆர்ஆர்ல வந்து எடுத்து வச்சிடணும். ஓகே, ப்ரீமியம்ல பண்றதா இருந்தா செக்யூரிட்டி ப்ரீமியம்ல பண்ணிட்டு அதன் மூலமா நம்ம வந்து we will have to accordingly repay the shareholders and get our shares back. இதான் கண்டிஷன்ஸ். இதுல தான் டவுட் இருக்கா கீர்த்தனா? 5 கண்டிஷன்ல தான் டவுட் இருக்காடா? டவுட் இல்ல. குட். நந்தனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, இப்போ போலாமா? சமக்கு போலாமா? இந்த சம் என்ன சொல்றாங்க? டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரிடீமபிள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 2500 லேக்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. 2500 லேக்னா 2500 டிவைட் பை 10. அப்பனா 250 லேக்ஸ் ஷேர்ஸ் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்கண்ணா, ப்ரீமியத்தில் இஷ்யூ ரெடி பண்ணுறாங்கண்ணா. ப்ரீமியத்தில் ரிடீம் பண்ணுறாங்க. அண்ட் என்ன பண்ணுறாங்க? அண்ட் பாட் பேக் 25% ஆஃப் தி ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ரேட் ஆஃப் 15 per share. கேஷ் அவைலபிலிட்டிக்காக கம்பெனி என்ன பண்ணுறான்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேல் பண்ணுறோம். ஏன்னா இவங்களுக்கு ரிடீம் பண்ணும்போது நம்ம ஷேரை வாங்கும்போது இவங்களுக்கு பைசா கொடுக்கணும்ல. அதனால அவங்க வந்து பைசா வேணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 லேக்குக்கு வந்து லோன் வாங்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஜர்னல் என்ட்ரிஸ் பண்ணுங்க, கம்பெனி பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரிடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இது வந்தாலே நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஷேர்ஸ் ரிடீம் பண்ணணும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும்? எவ்வளோ சார் ரிடம்ஷன் ஆயிருக்கு? 2500 கரெக்டா? ஸோ நான் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ரிடம்ஷன் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹவு மெனி ஷேர்ஸ் டு ரிடீம்? எவ்வளோ ஷேர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் நந்தனா. ஆ 250 ஷேர்ஸ், அதோட வேல்யூ வந்து ₹10. அப்போ 2500 rupees கரெக்டா? இந்த 2500 இது அப்ப நம்ம இன் லாக்ஸ்லயே வச்சுக்கலாம். எது எப்படி ரெடீம் பண்றாங்க? திருப்பி கொடுக்குறாங்க, பிரீமியத்துல கொடுக்குறாங்க கரெக்டா? பிரீமியம்னா வித் பிரீமியம், இது இது பார் வேல்யூ. வித் பிரீமியம் எவ்வளவு ரூபாய்? 10%. ஸோ 10 இன்ட்டு 10%. நிமிஷம்.
அப்போ 10%னா என்ன? 10 into 10%. அப்போ எவ்வளவு வரும்? 1 ரூபாய். கரெக்டா? 250 பிரீமியம் வந்து 10%, சாரி 2500ல 10%னா எவ்வளவு வரும்? 250. ஸோ எனக்கு வந்து 250 lakhs வந்து என்னோட பிரீமியம். இது பார். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரிந்துதா நந்தனா? எவ்வளோ இது ரிடீம் பண்ணோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? யூஆர் ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? கீர்த்தனா, ஸ்டெப் 1 ஓகேவாமா? ஓகே. நந்தனா? ஓகே, சூப்பர். இப்போ ரெடி. இவ்வளோ நான் திருப்பி கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. எனக்கு பாருக்கு வந்து 2500 ரூபாய் நான் இதுலேருந்து எடுக்கலாம். ப்ரையாரிட்டி என்ன? ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல் அக்கௌண்ட். ப்ரீமியத்துக்கு எதுலேருந்து எடுக்கலாம்? ப்ரையாரிட்டி என்ன? செக்யூரிட்டி ப்ரீமியம், பிஎன்எல் அக்கௌண்ட். இதான் ப்ரையாரிட்டி. இப்போ என்னோட ஜென்ரல் ரிசர்வ்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? ஜென்ரல் ரிசர்வ்ல 6000 lakhs இருக்கு இல்லையா? ஸோ ப்ரையாரிட்டி இதுதான் நம்மளோட ரூல். தம் ரூல் என்னதுதான்? தம் ரூல். இதான் தம் ரூல். ஸ்டெப் நம்பர் 2 தம் ரூல். ஆனா இந்த சம்ல வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம இப்படி போட்டுக்கலாம். 6 இதுல இருக்கு. அடுத்தது பிஎன்எல் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 100 lakh இருக்கு. அடுத்தது வந்து செக்யூரிட்டி பிரீமியம் 800 lakh இருக்கு. இதுல வந்து 300 lakh இருக்கு. ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் lakhs. ஆனா இந்த சம்ல என்ன சொல்றான் அவன்? இந்த கேஷுக்காகவே இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணிடுறாங்க. அப்போ அதுவும் உங்களுக்கு உள்ள வருது இல்லையா? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு வருது? ஞாபகம் இருக்கா? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ், கேபிட்டல் ரிசர்வ்ல இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனஸ் படிச்சோமே, அது எவ்வளவு வருது நம்மளுக்கு? ஒரு 315 lakhs வருது. உள்ள வரோம். இதெல்லாம் உள்ள. அடுத்தது பேங்க் லோன் வேற பண்ணி அந்த செக்யூரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் பண்றோம். அது வேற பைசா வருது. பேங்க் லோன் அது எவ்வளவு வருது? 1000 lakhs. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டேட்டா, இதெல்லாம் நம்மளுக்கு கஜானாக்குள்ள இப்ப வருது. நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணோம் எதுல இருந்து நம்ம எடுக்க போறோம். அப்பனா என்னோட நார்மல் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னெல்லாம் இப்ப உள்ள வர போறதோ அதுக்கு ஜர்னல் என்ட்ரி. ஓகேவா? அப்புறம் ப்ரீமியத்தை நான் ப்ரீமியம்ல இருந்து எடுக்க போறேன். அதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது. இப்போ இன்னொன்னு என்ன சொல்றான் பாருங்களேன் சம்ல. ஐ எம் குட் டு பேக் இல்லையா? பாட் பேக் 25% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். பாட் பேக்னா என்ன? அந்த பைபேக் என்ட்ரி வரும். இது இந்த என்ட்ரி, இந்த இந்த என்ட்ரி இவன் வருவாங்க உள்ள. இது ஒண்ணு தனியா பைபேக்கு. இவங்க வருவாங்க. ஓகே, அதுவும் ஒண்ணு நடக்கும். அது தவிர வேற என்ன நடக்கிறது? பைபேக்கு வந்து பைபேக் எப்படி பண்றாங்க சம்ல? செல்லம் ஒரே நிமிஷம் கண்ணும். 15 rupeesல பண்றாங்க செல்லம்மா. அப்ப இது வந்து இதுல தானே பண்றாங்க? பிரீமியத்துல பண்றாங்க. கரெக்டா? ஸோ அப்ப பிரீமியத்துல பண்றாங்க. அப்ப அந்த செட் ஆஃப் என்ட்ரிஸ் இங்க வரும். ஸோ அது ஒன்று பிரீமியத்தில் பண்ணுறாங்க.
இப்போ ரிடம்ஷனோட பார்ட் ஆஃப் இட் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ரிடம்ஷனுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2500ன்றாங்க. இப்போ ரிடம்ஷனுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, redeemable preference share capital account, securities premium to redeemable preference shares holders account. அப்போ இங்க வந்து redeemable இது எவ்வளோ அமௌண்ட் 2500, அப்புறம் இவங்க ஒரு செக்யூரிட்டி பிரீமியம் இவ்வளோ, அப்புறம் 2750. அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது தவிர இந்த சம்ல இந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சேல் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கான என்ட்ரியை இப்போ நம்ம போட போறோம். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கேஷ் நமக்குள்ள வருது, அதனால டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஸோ பேங்க் அக்கவுண்ட் என்ன எவ்வளோ ரூபாய்க்கு அவங்களுக்கு வித்திருக்காங்க 3150, கரெக்டா? ஸோ 3150 இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ என்ன 3000. 3000 ரூபாய் ஒருத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 3150 ரூபாய்க்கு வித்தா ப்ராஃபிட்டா லாஸ் ஆடா அந்தடா எவ்வளோ ரூபா ப்ராஃபிட்டா? அதுதான் 3150 3000 150. ஓகே, ஸோ நம்ம கஜானாக்குள்ள எவ்வளோ வந்திருக்கு 150 லட்சம் உள்ள வந்திருக்கு. பீயிங் ப்ராஃபிட் ரியலைஸ்ட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது புரியுறதா? அடுத்தது என்ன நடக்கிறது, பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா ஐயோ பைசா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், அதனால பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க. பேங்க் லோனுக்கு என்ன பண்றாங்க, அப்பவும் பைசா உள்ள வருது, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் லோன் அக்கவுண்ட். அது எவ்வளோ ரூபா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 2 லட்சம் 2000. ஓகேவா? ஸோ இது என்னது, பேங்க் லோன் ரிசீவ்டு. புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகேவா எல்லாருக்கும்? கீர்த்தனா ஓகேவாடா? ஓகே சூப்பர். இப்போ இது மூணு முடிஞ்சிட்டு சொல்லமா, இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்றது இது எப்போ தெரியுமா அந்த என்ட்ரி போடுவோம், இந்த ரெடியூம்ஷனுக்காகவே ப்ரிஃபரன்ஸ் ஷேரை திருப்பி வாங்கணுன்றதுக்காகவே சில ஈக்விட்டி ஷேர்ஸ் இவங்க விற்பாங்க, அப்போ இந்த என்ட்ரி வரும். இப்போதைக்கு நம்ம இந்த என்ட்ரி பற்றி கவலைப்பட வேணாம், அதனால இது நாட் அப்ளிகபிள். ஓகேவா? டிபெஞ்சர்ஸ் சம்டைம்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, இதையும் நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம், நாட் அப்ளிகபிள். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் இங்க கஜானாவை எங்கேருந்து எடுத்துக்க போறேன் அப்படின்றது ஒரு பாயிண்ட். எதுக்கு, ரிடம்ஷனுக்கு பேக் வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 என்ட்ரிஸ் புரிஞ்சிடுச்சா? இப்போ நான் அந்த கஜானாவை எப்படி எடுக்க போறேன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜென்ரல் ரிசர்வ்ல எனக்கு சஃபிஷியண்டா 6000 ரூபாய் இருக்குடா. எனக்கு இங்க எவ்வளோ ஒரு இடம் தேவை 2500. அப்போ நான் வந்து ஜென்ரல் ரிசர்வ் டு கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ்னு போடலாம்ல. ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து அந்த எனக்கு தேவையான 2000 லேக்ஸ் இருக்குல்ல, இந்த கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வுக்கு 2000 ரூபாய் போட்டிருக்கலாமா? கரெக்டாடா? புரிஞ்சுதாக்கண்ணா? ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் ஜென்ரல் ரிசர்வ். ஓகே, அடுத்தது இவங்க ப்ரீமியம்ல தானே ரெடீம் பண்ணிருக்காங்க. எவ்வளோ ரூபாய் 200. செக்யூரிட்டி ப்ரீமியம் பைசா சஃபிஷியண்டா இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க நந்தனா. ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்துலேருந்து தான் ப்ரையாரிட்டி பண்ணேன். செக்யூரிட்டி எனக்கு வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து பைசா சஃபிஷியண்டா இருக்கா இல்லையா இந்த ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதுக்கு? நந்தனா என்னம்மா புரியல? இல்ல கேட்கல கேட்கல. கேக்குது பட் ஒரு மாதிரி கிளியரா கேட்கல. சொல்லுங்க. ஜென்ரல் ரிசர்வ்ல இருந்து எவ்வளவு எவ்வளவு எடுத்திருக்காங்க? 2000 2500 எடுத்திருக்காங்க. இதோ நான் 2000 போட்டிருக்கேனா, சாரி 2500 எடுத்திருக்காங்க மொத்தமா அந்த அமௌண்ட் பார்க்க.
இப்போ 250 ப்ரீமியமா இங்கேருந்து எடுக்க போறோம். இங்க ஃபண்ட்ஸ் சஃபிஷியண்டா இருக்கா இல்லையா இதுக்கு? ஸோ அதனால அதுலேருந்து எடுத்துக்கலாமா? இப்போ செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் போடலாமா? குட். அதுதான் இந்த என்ட்ரி. செக்யூரிட்டி ப்ரீமியம் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகே, இது 250. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு கஜானா கிடைச்சிருது, இங்கேருந்து கஜானா கிடைச்சிருது. அப்போ நம்ம ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்து பேமெண்ட் பண்ணிடலாமா? அதனால தான் இங்கே போட்டிருப்பாங்க ரெடி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். எவ்வளோ? இங்கே 2500, இங்கே ஒரு 250, 2750. திருப்பி ஷேருக்கு நம்ம ப்ரீபே பண்ணிடுறோம். இது புரிஞ்சுதா? நான் தானே நான் கரெக்டாக புரியுதாடா? இந்த டவுட் இருக்காடா? ஓகே கீர்த்தனா, உங்களுக்கு புரியுதா கீர்த்தனா? இதுதான் பார்ட் ஆஃப் ரெடீமபிள். இப்படி தான் பண்ணோம். ஸோ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்டர்ஸில் சூப்பர் தான். ஸோ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் எவ்வளோ ஷேர்ஸை ரெடீம் பண்ணணும், இந்த சம்மில் பார்ல ரெடீம் பண்ணியிருக்காங்களா, ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருக்காங்களா? பார்ல ரெடீம் பண்ணால் என்ன வேல்யூ, ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ண வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, நான் எதுலேருந்து எடுக்க போகிறேன்? இப்போ பார்லேருந்து எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ரீமியத்தில் எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி செக்யூரிட்டி ப்ரீமியம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ அதை தவிர என்ன டேட்டா உள்ளெல்லாம் வந்திருக்கு அதை பார்த்துக்கிட்டோம். ரிடெம்ஷன் நான் பண்றேன்ல, அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? redeemable preference share capital security to redemption preference shareholders. சரி, ஓகே, எனக்கு இதெல்லாம் டேட்டா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னா, இப்போ வந்து பேங்க் சேல் ஆயிருக்கு, இது அதுக்கெல்லாம் ஜர்னல் என்ட்ரி போட்டு ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுக்க போறேன்னா சஃபிஷியண்டா இருக்கா பார்த்துக்கணும். ஓகே, இங்கே சஃபிஷியண்டா இருக்கு. அப்போ இந்த அமௌண்ட்டை நான் ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுக்கிறேன். இப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ். ரைட், இதுலேருந்து முடிச்சாச்சு. ப்ரீமியத்துக்கு நான் எங்கேருந்து எடுக்கணும்? என்னோட ரூல் செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து எடுக்கணுன்றது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்றது. அதனால இங்கேருந்து எடுக்கிறேன். அப்போ செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் எடுத்துட்டேன்னா, எடுத்ததுக்கு அப்புறம் நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதானே? ஸோ டெபிட் த ரிசீவர் யாரு? டிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 2750. இது ரிடம்ஷனுக்கான என்ட்ரிஸ். புரியுதா கண்ணா? குட். கீர்த்தனா, உங்களுக்கு கண்ணா? சூப்பர். இது ரிடம்ஷனுக்காக என்ட்ரி. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே பைபேக்கு எடுத்துட்டு வாங்க. பைபேக் ஆல்ரெடி நம்ம படிச்சது தான் இல்ல, அந்த என்ட்ரிஸ் அப்படியே போட்டே வர வேண்டியது. இப்போ எனக்கு பைபேக்கு எவ்வளோடா ஷேர்ஸ் பண்ணணும்? 25% ஆஃப் இட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ், கரெக்டா? ஸோ 25% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 8000 பைபேக்கு. இதெல்லாம் தான் சிக்னல் என்ட்ரி. How many shares to be by bought back? அது பார்க்கணும். 8000ன்னு வச்சுக்கோங்கண்ணா. 8000 டிவைடட் பை 10. அதில் அவன் 25%ன்னு சொல்கிறான். 200 ஷேர்டா இல்லை, இன்ட்டு 10 எவ்வளோ? 2000. ஓகேவா கண்ணா? எதில் பண்ணுறாங்க பைபேக்? ப்ரீமியத்தில் பண்ணுறோம். இது 10 ரூபானா அது 5 ரூபா, கரெக்டாடா? இன்ட்டு 5, 2000 ப்ளஸ் ஒரு 1000, அதான் இங்கே 3000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் பைபேக் பண்ணும். பைபேக் எதுலேருந்துலாம் பண்ணுவேன்?
பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்க்கு வந்து ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து எடுக்கணும் இல்லை பேமெண்ட் ஆன் கேபிட்டல் இது. இதுலேருந்து எடுத்துக்கணும்லடா. இப்போ வந்து ஜென்ரல் ரிசர்வ்ல எவ்வளோடா இருக்கு இப்போ அமௌண்ட்டு ரிமைனிங்கு நந்தனா? ஃபர்ஸ்ட் பைபேக் ஜெர்னல் என்ட்ரி போட்டுலாமா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் பைபேக் என்ட்ரி. ஸோ பைபேக்கு என்ன என்ட்ரி? ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 2000, அப்புறம் ஒரு 1000, அப்புறம் 3000. பைபேக். இப்போ நான் இங்க இந்த ப்ரீமியத்தை எங்கேருந்து எடுக்க போறேன்? பைபேக்னா செக்யூரிட்டி ப்ரீமியம். செக்யூரிட்டி ப்ரீமியம்ல எவ்வளோடா அமௌண்ட் இருக்கு இப்போ? சூப்பர் செல்லம். $800ல ஆல்ரெடி நம்ம 250 எடுத்துட்டோமாடா? அப்போ எவ்வளோ? 550 இருக்கா? இங்கே நம்மளுக்கு எவ்வளோ ஆகுறது? 1000. ஸோ அப்போனா 550 மொத்தமாக இங்கே எடுத்துடலாம். ப்ரீமியத்துக்கு செக்யூரிட்டி ப்ரீமியம் 550 எடுத்துடலாம். ரிமைனிங் எங்கேருந்து எடுத்துக்கலாம்? ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கலாமா? ஜென்ரல் ரிசர்வ்ல எவ்வளோ இருக்கு? 6000. ஏற்கனவே அதில் ஒரு 2500. 2000. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் ஆல்ரெடி 2000. 2500 2000 2500. அதில் வந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 450யா? $800 minus 250 வந்து 550. ஸோ அதில் இது போச்சுன்னா இப்போ காலி ஒன்றுமே இல்லை இல்லையா? இதில் 250. இப்போ இந்த என்ட்ரி கரெக்டாக பாருங்க. செக்யூரிட்டி ப்ரீமியம் 550, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து ஒரு 450. ப்ரீமியம் அண்ட் பைபேக் கரெக்டாக முடிஞ்சிச்சா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை.
ஜெனரல் ரிசர்வ் தான் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது என்ட்ரி கண்ணா. இப்போ இது வந்து premium from where we are taking the premium. கரெக்டா? இது from where we are taking the par value. எங்கேருந்து எடுத்துக்கலாம் par வேல்யூவை? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருக்கு? கேபிட்டல் ஆன் பே ஃப்ரீ ரிசர்வ் செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட். ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல எவ்வளோடா இருக்கு இப்போ? ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ரிசர்வ்ஸ் எடுத்துக்கலாமா? நம்ம ஜெனரல் ரிசர்வ் தானே இருக்குல்ல மிச்சம் அங்கே பைசா. 3050 இருக்குல்ல சொல்லம். ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 2000 ரூபாய் தேவை. அப்போ இதில் எடுத்துடலாமா? ஸோ 2000 ரூபாய் அப்படியே எடுத்துடலாமா? அப்போ வந்து ஜெனரல் ரிசர்வ் டு கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ் எவ்வளோ? 2000 ஆடா? 2000 ஆக்கணும். 2000. இப்போ இங்கே என்னவாயிடும்டா? -2000. இப்போ இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்டா? 1050 தான் இருக்கும். கரெக்டா? ஜெனரல் ரிசர்வோட ஸ்டேட்டஸ் ரைட். அப்போ இந்த என்ட்ரி போட்டாச்சா? ஃப்ரம் வேர் ஐம் கோயிங் டு டேக், ஐம் டேக்கிங் ஃப்ரம் ஜெனரல் ரிசர்வ். அப்புறம் எக்ஸ்பென்சஸ் ஆன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நாட் அப்ளிகபிள். இதுவும் நாட் அப்ளிகபிள். ஸோ கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம? மேக்கிங் payment to preference shareholders. கரெக்டா? சாரி, not preference shareholders. Making payment to equity shareholders. ல கடைசியா shareholders account debit to bank. எவ்வளோடா பேமெண்ட் பண்றோம் இப்போ நம்ம அவங்களுக்கு? சூப்பர். அதான் கண்ணுமா equity shareholders account debit to bank. புரிஞ்சுதா கீர்த்தனா? ஸோ ரெண்டு பக்கம், ரெண்டு பகுதியா பிரிச்சுட்டு இருக்கோங்கண்ணா. ஒரு பகுதி வந்து ரிடம்ஷனோடது, ஓகேவா? இன்னொரு பகுதி வந்து ஒரு பகுதி ரிடம்ஷனோடது. ரிடம்ஷனுக்கு வந்து எவ்வளோ பார்ல பண்றோம், ப்ரீமியம்ல பண்றோம். ரிடம்ஷன் பண்றதுக்கு ப்ரையாரிட்டி இதெல்லாம். இது ப்ரீமியமா? இது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது இது சம்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிடம்ஷனுக்கு என்ன என்ட்ரி, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன என்ட்ரி, பேங்க் லோனுக்கு என்ன? இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்புறம் இது எப்படி நான் வந்து பார் இருக்கிற வேல்யூவை எங்கேருந்து எடுக்கிறேன்? கேபிட்டல் சொல்றேன். செக்யூரிட்டி ப்ரீமியம் எங்கேருந்து எடுக்கிறேன், அப்புறம் ஷேர் பே பண்ணுறேன். இங்கே பைபேக்கும் அதே மாதிரி தான். எவ்வளோ பார்ல பண்ணுறேன்,
ப்ரீமியமில் பண்ணுறேன்னா ப்ரீமியத்தில் பண்ணுறேன்னா செக்யூரிட்டி ப்ரீமியம் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், பாரது சென்ட்ரல் ரிசர்வ், அப்புறம் செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட்டு பைபேக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, அப்புறம் இதை நான் எங்கேருந்து எடுக்கிறேன் செக்யூரிட்டி ப்ரீமியமா, பார்ல இருக்கிற வேல்யூ எங்கேருந்து எடுக்கிறேன், கடைசியாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறேன். புரிஞ்சுதாடா? ரெண்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல கண்ணா, அந்த மாதிரிடா. கீர்த்தனாக்கு நல்லா புரிஞ்சுதா? கீர்த்தனா பிங்க் பண்ணுங்க. கீர்த்தனா, அவுட் ஆஃப் 5 இந்த சம் ஹவு டு யூ ரேட் யுவர் செல்ஃப்? குட். நந்தனா, how do you rate yourself out of 5? என்னமா? வெரி குட், சூப்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ன ஒன்று பைபேக் கேட்பான், இல்லைன்னா ரிடம்ஷன் கேட்பான், இல்லைன்னா போனஸ் கேட்பான். மூணுத்துல ஏதாவது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஈஸ் ஆஃப் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் போடுறோம் கண்ணா, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே மாறாது கண்ணா. ஜென்ரல் ரிசர்வ்ல மட்டும் மாறும் கண்ணா. இங்கே பாருங்க, ஜென்ரல் ரிசர்வ் மட்டும் பார்த்தீங்களா 1050, அது மட்டும் தான்டா மாறும். கால்குலேட் பண்ணீங்கல்ல நந்தனா, அது மட்டும் மாறும்டா. மற்றதெல்லாம் அதே தான். கேஷ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், ஏன்னா இவன் வரான்ல உள்ள. பேர் என்ன, நம்ம பேங்க் லோனில் வந்து அவங்க ஆட் ஆவாங்க. பேங்க் லோனில் அவங்க வந்து ஆட் ஆகிறாங்க அவங்க கொஞ்சம். அப்புறம் கேஷில் வந்து சேல் ஆஃப் மிஷினரியோட கேஷ் வரும்ல, அந்த அமௌண்ட் ஆட் ஆகுமே தவிர மற்றது எல்லாமே அதே மாதிரி தான். இது கூட நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்களேன். இந்த கான்டென்ட் ஆஃப் தியரியும் புரியறதாடா நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். அதான் லா படிக்கும்போது சம்மும் படிச்சிட்டிங்கன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்கா. ஓகேவா கீர்த்தனா? உங்களுக்கு புரியுதா கீர்த்தனா? லாவும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே எது படிக்கிறதா இருந்தாலும் சரி ஃபைனலுக்கு லா இருந்து அது கனெக்டடா சம்மன் தான், ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சிருங்க. ஸோ தியரியா படிக்கிறத விட சம்மா போடும்போது உங்களுக்கு கான்டென்ட் நல்லா புரியும்ல, அதுக்காக சொல்றேன். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நல்ல நிதானமாக பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் ஈஸி ஃபார் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்லாம் பப்ளிக் பண்ணிட்டேன்டா நந்தனா, கண்டிப்பாக உங்களுக்கு வியூ பண்ண முடியும்டா. ஓகே, கோத்ரூ பண்ணுங்க, அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். வீடியோ ரெக்கார்டிங் கண்டிப்பாக பாருங்க, சரியா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஷீட் போடும்போது என்னடா இது பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம், ஆனால் அது அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸி. குட்டியாக நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நார்மலாக உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லையா, ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எப்போவுமே அதான் வரும். அப்புறம் அது கீழே லாஸ்ட்ல கரண்ட் லைபிலிட்டி வரும். அதுக்கும் இதுக்கும் நடுவில் நான் கரண்ட் லைபிலிட்டினா என்ன அர்த்தம்? 12 மந்த்ஸ்க்கு மோர் தான் என்ன லயபிலிட்டியோ அதை நான் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை போட்டுக்கணும். கரண்ட் லைபிலிட்டியில் ஆல்ரெடி யூ ஆர் அவேர், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் விச் இஸ் யுவர் ட்ரேட் பேயபிள்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே கரண்ட் லைபிலிட்டியில் வந்துடும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்களா? ஷேர் கேபிட்டல் 1, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 3, இது 4. சரியா? அசட்ஸ் பாருங்க, அசட்ஸ்ல என்ன டைப் ஆஃப் மேக்ஸிமம் என்னடா இருக்கும்? நான் கரண்ட் அசட், கரண்ட் அசட். கரண்ட் அசட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்டாக்கு, டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூடு இன்கம். நான் கரண்ட் அசட் இஸ் டிவைடட் டு ஃபிக்ஸ்ட் அசட்.
ஃபிக்ஸ்ட் அசெட்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேப்டாப், பில்டிங், ஃபர்னிச்சர், ஃபிக்ஸ்சர்ஸ், இதெல்லாம். டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்றது வந்து which you can move it very easily, அதான் tangible assets. ஸோ அது 5. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. மெயினாக லயபிலிட்டி சைடில் ஷேர் கேபிட்டல் ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தான் நான் கரண்ட் லயபிலிட்டி. கீழே ஷேர் கேபிட்டல், நான் கரண்ட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அசர்ட்ல என்ன, ரெண்டே தான், நான் கரண்ட் அசர்ட், கரண்ட் அசர்ட், முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே நோட்ஸ் கொடுக்கறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஷேர் கேபிட்டல் ரெண்டாக பிரியறது. ஷேர் கேபிட்டல் ஒன்று ரிசர்வ்ஸு கஜானா, இன்னொன்று இவங்க ப்ரொமோட்டர் எடுத்திருந்த கேபிட்டல். அடுத்தது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்ன்றது லாங்காக டிபென்ச்சர்ஸ் இது பண்ணுறது. கரண்ட்ல அப்படின்றது இந்த சன்ட்ரி கிட்டாஸ்லாம், அதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் டான்ஜிபிள். இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ன்றது ஒன்று தான் நான் டீட்டெயில்டாக சொல்கிறது. ஷேர் கேபிட்டல் என்ன, இஷ்யூடு ஈக்விட்டி ஷேர்ஸ். ரிசர்வ்ஸில் தான் எல்லா கஜானாவும் வரும். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல் அக்கௌண்ட், டெவலப்மெண்ட் ரிபேட் ரிசர்வ், இது எல்லாமே இதில் வரும். ஓகே, சன்ட்ரி ப்ரொவிஷன். இப்போது கம்மிங் டு தி ப்ராப்ளம். இங்கே பாருங்க கண்ணா, ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 2500 இங்கே வருமா, வராது. ஏன்னா நம்ம திருப்பி வரோம்ல. அது ஈக்விட்டி ஷேர்ஸ் 8000 வருமா? இங்கே எவ்வளோ வரும்டா, 2000 பைபேக் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் புரியுதா கண்ணா? நந்தனா, கீர்த்தனா புரியுதா? Are you able to hear me, Kirtana? கீர்த்தனா கேக்குறதாடா சொல்மா? ஓகே ஓகேடா, சூப்பர். ஸோ அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு, ரைட்டு. கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல தான் வந்து ஏற்கனவே ஒரு 1000 இருக்கு. இந்த கேபிட்டல் ரிசர்வ்ல வந்து இங்க ஒரு இதுக்குள்ள எவ்வளவு ஒரு கேபிட்டல் ஏற்கனவே 1000 ரூபாய் இருக்குடா. இங்க ஏற்கனவே இவங்க ஒரு அமௌண்ட் உள்ள எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு. எவ்வளோ அமௌண்ட்? இங்க ஒரு டம்ஷன்ல ஒரு கேபிட்டல் டம்ஷன் ரிசர்வ் ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வந்து 2500. பைபேக்ல வந்து ஒரு 2000. ஸோ 4500 போடுதா அதில். ஸோ இங்கே 4500ன்னு காமிச்சிருப்பாங்கண்ணா.
பேலன்ஸ் ஷீட்ல 4500, ஸோ 5500. ஓகேவா? ஜென்ரல் ரிசர்வ் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க நந்தனா, 1050ன்ட்டு, அதனால 1050 ரிமைனிங் வரும். பிஎன்டல்ல இவங்க இதில் ஆடப் ஆகிறது இல்லை, 300 + 150, அதாவது இந்த அமௌண்ட்டு இதோ இங்கே சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 150 ரூபா ஒரு கஜானா வருதுல்ல அது, அதுக்கப்புறம் வந்து வேற என்னதுரா 300, இல்லை 300ன்றது ஆல்ரெடி இருக்கு வேல்யூ, 300ன்றது ஆல்ரெடி இருக்கிறது ப்ளஸ் இவங்க சொல்கிற அந்த அமௌண்ட் 150 450 டோட்டல் வந்தது தான். சண்டரி ப்ரொவிஷன்லாம் எதுவுமே மாறல கண்ணா, இங்கே பாருங்களேன் அப்படியே தான் இருக்கு, 1000 rupees அப்படியே இருக்கும் நல்லா. அடுத்தது வந்து ஃபிக்ஸ் 14,000. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 3000. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்னது, அந்த சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிடுச்சு இல்லை அது, அதனால இங்கே வராது. கேஷ் அட் பேங்க்ல தான் என்னெல்லாம் கேஷ், இப்போ பேங்க்ல 1650 இருந்திருக்கு கரெக்டா? இப்போ கேஷ் அட் பேங்க் நம்ம கால்குலேட் பண்ணலாமா எவ்வளோ வந்திருக்கும்ட்டு? நந்தனா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஸ்டார்டிங் பேலன்ஸ் 1650 கண்ணா, நம்மளுக்கு இந்த சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால ஒரு பேங்க்குள்ள ஒரு இந்த ஒரு ஒரு 3150 சொல்லலாம் கரெக்டா? ஆல்ரெடி 3150. அது தவிர வந்து வேற என்னடா உள்ள வந்திருக்கு, பேங்க் லோனு ஒரு 2000 கரெக்டா? இதெல்லாம் சேர்த்து 5150. வேற என்னடா வந்திருக்கு செல்லம்? 5150க்கு அப்புறம் பேங்க்ல இருந்து வெளியில 2007 5150. இங்க பாருங்க கேஷ் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு 3150, அப்புறம் பேங்க் லோன்னால எவ்வளோ அமௌண்ட்ரா, 3000 ரூபாயா? இதெல்லாம் ரெசீட் சைடாடா? 2000. ஓகே, இதெல்லாம் கேஷ் கம்மிங் இன், ஸோ ஆட் பண்றோம். கேஷ் கோயிங் அவுட் என்ன? கேஷ் கோயிங் அவுட் எவ்வளோ செல்லம்? எங்கெல்லாம் பேங்க் டெபிட் ஆயிருக்கு, கிரெடிட் ஆயிருக்கு, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே ஒரு 2750, இங்கே ஒரு 3000, ஸோ 2750 ஒரு 3000 சேர்ந்தா எவ்வளோ? அப்போ இதுவும் மைனஸ் பண்ணானா கேஷ் பேலன்ஸ் கரெக்டா? அதான் செல்லமா அந்த 1050 புரியுதா? கீர்த்தனா புரியுதா செல்லமா? குட், வெரி குட். ஸோ அவ்வளோதான்டா கண்ணா. அதர் கரண்ட் அசட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதான். 8250 அப்படியே இருக்கிறத எடுத்துட்டு வர வேண்டியது. புரிஞ்சுதா இந்த சம்ம? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் illustration 38 sum அதோட ஆன்சர்ஸ் illustration 38, அப்புறம் illustration 38. ஸோ ஒரு சம்ம 2 டைமென்ஷன்ல பார்த்துருக்கோம் செல்லம், ரிடம்ஷன், பைபேக் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவாடா?
இப்போ 39th சம் பாருங்க சொல்லுமா. கீர்த்தனா கேக்குறதா கீர்த்தனா? சரியில்ல. ஓகே, இந்த சம் பாருங்க கண்ணா, 39th சம். XYZ as a following capital structure: equity, share, reserves, general reserve, security premium, profit loss account, export எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க டு பை பேக் மேக்ஸிமம் equity shares considering the huge cash surplus following the account of one of its division. ஒரு டிவிஷன்ல எக்கச்சக்கமான கேஷ் வந்திருக்கான், அதை வச்சு சரி ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ப்ரொபோசல் த்ரூ பண்றாங்க. The market price was hovering in the range of rupees 25, and in order to induce existing shareholders, market price of the share என்ன 25 ரூபாய், இவங்களை வந்து இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா ஆஃபர் அ பிரைஸ் ஆஃப் 20% above the market. ஓகேவா? advise a company on maximum number of shares the company எவ்வளோ bought back and record the journal entries such that the buyback வந்து has been completed in full within the next 3 months. அடுத்த 3 மாசத்துக்குள்ள அந்த பைபேக் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற அசம்ஷன்ல யூ ரெக்கார்ட் த ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்றாங்க. ஸோ borrowed funds வந்து 1200 crores, borrowed funds 1000. அதாவது ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க கணம். 1200 crore borrowed funds இருக்கு, 1500 crore borrowed funds இருக்கு. எப்படி நான் பைபேக் பண்ண போறேன் அப்படின்றது. ஸோ பைபேக்குக்கான டெஸ்ட்டுக்கான இது என்ன, ஃபர்ஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு டோட்டலா கம்ப்ளீட்டா ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட்ல மொத்தமாக நம்மளுக்கு இருக்கிற ஷேர்ஸ் வந்து 30 crores. கரெக்டா? 30 crores, 300 divided by 10, 30 crores. அதுல 25% எவ்வளோ? 7.5 crores. இது வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கண்டுபிடின்றாங்க. அப்ப பெய்ட் அப் கேபிட்டல் சம்ல எவ்வளோ, சம்ல மொத்தமா ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எல்லாம் சேர்த்து 270 plus 100 plus 50 சேர்த்தா 420. ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட் எவ்வளோ, 720. ரெண்டும் சேர்த்தானாக்கா இல்லையா, 300, 270, 150 போடுங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து ரெண்டு தான் எடுத்துக்கணும், ஃப்ரீ ரிசர்வ்ஸ் தான் எடுத்துக்கணும். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, 720ல 25% எவ்வளோ, 180. அதுல there is 180 crores. So buyback per price எவ்வளோ, shareholders funds divided by இது அப்பனா 720 divided by 180 எவ்வளோ, sorry 25% of the shareholders fund வந்து 180 தான். ஓகேவா? அப்போ என்னோட மொத்த ஷேர்ஸ் வந்து மொத்த 25% ஷேர் ஹோல்டர்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ, 30. அப்போ 30. ஸோ 180 divided by 30 will give you 6 crores. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கீர்த்தனா நந்தனா உங்களுக்கு நம்ம புரியல. டேய் ஃபர்ஸ்ட் ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் இது நீங்க தரவு பண்ணணும்டா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன சொல்றது, மொத்த ஷேர்ஸ் எவ்வளோடா அந்த சம்ல, ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ, ஷேர்ஸ் எவ்வளோ ருபீஸ்ல கேட்கல, ருபீஸ்ல கேட்கல, ஷேர்ஸ் எவ்வளோ, 30 ஷேர்ஸா, 30 crore ஷேர்ஸா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன சொல்றது, அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடி. So 30 crores, அதுல 25% of number of shares. So which is eligible for 7
7.5 crores. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் என்ன சொல்றாங்க? ரிசோர்ஸ் டெஸ்ட். ரிசோர்சஸ் டெஸ்ட்ல என்ன? அக்ரிகேட் பெய்ட் அப் கேபிட்டல் என்ன தெரியுமாடா? மொத்தமா எல்லாத்தோட இதையும் இது பண்ணணும்டா. இவங்களோட இந்த பார்ட் டோட்டல் பண்ணுங்க பார்க்கலாம். இது அப்படியே டோட்டல் பண்ணுங்க செல்லம். எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. இதை டோட்டல் பண்ணுங்க. எவ்வளவு வருது சொல்லுங்க. 720 crores. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? இதுல 25% என்ன? No? 25%. 180 crores. Number of shares எவ்வளவு நம்மளுது? 30 crores. So, number of shares amount 30 crores க்கு 30 crore shares க்கு 720 crores வந்து ஷேர் ஹோல்டிங் ப்ரொபோர்ஷனா ஒரு ஷேருக்கு எவ்வளோ? இப்போ 720 into 1 divided by 30 எவ்வளோ ரூபா? 24 கோடி. கரெக்டா? ஒரு நிமிஷம் இருடா சொல்லுமா. சாரி 30 crores க்கு 25% ஆஃப் இது வந்து 180 னா ஒரு ஷேரோட விலை எவ்வளோ? into 1 divided by 30. அப்பனா ஒரு ஷேரோட விலை 6 கோடியா? there is number of shares, sorry, பைபேக் பிரைஸ் வந்து ஒரு ஷேரோட விலை எவ்வளோ? பைபேக் பிரைஸ் வந்து ஒரு ஷேரோட விலை 25. ஒரு நிமிஷம் கண்ணா. பைபேக் பிரைஸ் பர் ஷேரோட விலை வந்து இங்க ஆல்ரெடி மார்க்கெட் பிரைஸோட ஷேர் வந்து 25 ரூபா போடுதுரா. பைபேக்கு இங்க எவ்வளோ பிரைஸ் கோட் பண்றாங்க? 5% ஜாஸ்தியா. அப்போ இன்டூ 20 20%. அப்போ 30 ரூபா. அப்போ ஒரு ஷேருக்கு 30 ரூபா. 30 ஆமா 30 crores. அப்போ 720 crore 180 crores எவ்வளோ ஷேர்ஸ்? 180 into 1 divided by 30. அப்போ 6 ஷேர் வந்து 180. அப்போ number of shares 6 crore shares, 6 crore shares is buyback. இங்க eligible for buyback 7.5 crores மாதிரி. இங்க eligible for shares எவ்வளோ? இந்த செகண்ட் டெஸ்ட்ல ரிசோர்ஸ் டெஸ்ட்ல இது வருது. ஓகே, அடுத்தது வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட். டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் வந்து எப்படி தெரியுமா கணுமா? 3 இதுல பார்க்கணும். டெட்னா என்னடா? கடன். கரெக்டா? எக்ஸ்டர்னல் டெப்ஸ் டிவைட் பை இன்டர்னல் டெப்ஸ் இஸ் டெட் ஈக்விட்டி ரேஷியோ. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க செல்லம்.
அவன் என்ன சொல்றான், if the borrowed funds are 1200 1500 எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நல்லா பாத்துக்கோங்க. சிச்சுவேஷன் 1 என்னடா? சிச்சுவேஷன் 1ல லோன் ஃபண்ட் எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. அதான் சிச்சுவேஷன் ஃபண்ட். சிச்சுவேஷன் 2 அவன் என்ன கேக்குறான்? 1200 crores இதான் சிச்சுவேஷன். மினிமம் ஈக்விட்டி டு பி மெயின்டைன் ரூல் என்ன? 2:1. அப்பனா இந்த வந்து 800 இருந்ததுன்னா டெட், ஈக்விட்டி எவ்வளவு இருக்கணும்? 400. பாதிக்கு பாதி, அதான் 2:1. இப்போ ப்ரெசென்ட் ஈக்விட்டி எவ்வளவு கர்மா இருக்கு நம்மளுக்கு? 720யா? 720 இருக்கு. எவ்வளோ மேக்ஸிமம் பாசிபிள் டைல்யூஷன் பண்ண முடியும்? 720 minus 400 320. கரெக்டா? இங்க 720 minus 600 120. இங்க ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் 320 இங்க 720 வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க 320 என்னால மேக்ஸிமம் பாசிபிள் டைல்யூஷன் பண்ண முடியுமா? அப்போ சொல்லுங்க செல்லமா, 10.67 எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஷேருக்கு நல்லா பாத்துக்கோங்கன்னா, ஒரு ஷேருக்கு 30னா ஓகே, அப்போ 320 rupeesக்கு எவ்வளவு ஷேர்ஸ் வரும்னு பார்க்கணும். புரியுதா? அதாவது பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூல் என்னன்னா, மினிமம் ஈக்விட்டி டு மெயின்டைன் ஆஃப்டர் பைபேக் இந்த ரேஷியோ 2:1 வரும்போது 400 600 and 750. present equity எவ்வளோ? 720 720 720. maximum possible dilution equity எவ்வளோ? 320 120 dash. அப்பனா என்ன அர்த்தம்? எனக்கு 30 ரூபா, ஒரு ஷேரோட விலை 30 ரூபா. அப்போ என்னோட ஷேர் இது வந்து மேக்ஸிமம் பாசிபிள் டைல்யூஷன் 320 தான். என்னோட ஷேர் எவ்வளோ? ஈக்விட்டி ஷேர்ஸ் 10.67. இதுல எவ்வளோ? ஒரு ஷேரோட விலை அதே இது 30 ரூபா. அப்போ எனக்கு வந்து 4 கோடி ஷேர், சாரி 120 கோடி ஷேருக்கு எனக்கு எவ்வளவு ஷேர்ஸ்? 120 கோடி ஷேர் வேல்யூக்கு எனக்கு எவ்வளவு ஷேர்ஸ் வரைக்கும்? 4 crores 10.67. புரியுதா? யாருக்கா புரியலையா? டெட் ஈக்விட்டி டெஸ்ட் மேக்ஸிமம் பாசிபிள் டைல்யூஷன்னா இவ்வளோ தூரம் என்னால கொடுக்க முடியும்னு அர்த்தம். அதாவது ஒரு கம்பெனியில 2:1 ரேஷியோக்கு 2 பங்கு வந்து எனக்கு டிபெஞ்சர் இருக்குன்னு வச்சுக்கூடா, ஒரு பங்கு ஈக்விட்டி இருக்கணும்ன்றது ரூல், தம் ரூல், கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றது. இப்போ 800ன்றது நம்ம கம்பெனியில இருக்கு. அப்ப மினிமம் ஈக்விட்டி எவ்வளவு நான் மெயின்டைன் பண்ணோம்? 400 மெயின்டைன் பண்ணமா? என்னோட ஈக்விட்டி எவ்வளவு கண்ணா இருக்கு? நீங்க கண்டுபிடிச்சீங்களா எவ்வளவு இருக்கு? 720 இருக்கா? சோ 400 வரைக்கும் நான் ஈக்விட்டி மெயின்டைன் பண்ணலாம். எவ்வளவு சர்ப்ளஸா என் கையில இருக்கு கம்பெனில ஈக்விட்டி? இப்போ 720 நான் என்னோட கம்பெனி ஈக்விட்டி செல்லாம். ரூல் படி 400 நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னோட டிபெஞ்சர்ஸ் வந்து 800 இருக்கான். அப்ப இன்னும் எக்ஸஸ் ஈக்விட்டி எவ்வளவு வச்சிருக்கேன்? வேல்யூ எக்ஸஸ் ஃபண்ட், அதாவது ரிசர்வ்ஸ் எவ்வளவு வச்சிருக்கேன் நான்? இல்ல கண்ணம்மா, உங்க கையில 10 ரூபாய் பைசா வச்சிருக்கீங்க, சரியா? ஓகே, நீங்க 4 ரூபாய் மினிமம் ஆவது அதுல ரீடைன் பண்ணணும்னு சொல்றாங்க. மிச்சம் இப்போ எக்ஸஸா எவ்வளவு கையில இருக்கு? அதே மாதிரிதான் 720 கோடி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணா ரிசர்வ்ஸ். அதுல டெட் ஈக்விட்டி இஷ்யூ பிரகாரம் கம்பெனி ஆக்ட் என்ன சொல்றதுன்னா 400 நீ கண்டிப்பா மெயின்டைன் பண்ணும். ஏன் 400 மெயின்டைன் பண்ணும்? ஏன்னா உன்னோட borrowed funds சம்ல 800 வச்சிருக்க. லோன் ஃபண்ட்ஸ்னா என்ன? கடன் வாங்கின அமௌண்ட், டிபெஞ்சர் கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட், பேங்க்ல இருந்து வாங்கின அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்க நீங்க? 800 வச்சிருக்க. நீ எப்ப 800 லோனுக்கு வாங்கிருக்கியோ உன்னோட ரிசர்வ் பேலன்ஸ் மினிமம் எவ்வளவு இருக்கணும்? 400 இருக்கிறதுக்கு பாதிக்கு பாதியாவது மெயின்டைன் ஆகணும். நீங்க கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல தான் இருக்கீங்க. எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கீங்க இப்போ? 320 ஜாஸ்தி. அந்த 320 வச்சு நீங்க யூஸ் பண்ணலாமா பைபேக்கு? அதை தான் பண்றோம். ஒரு ஷேர் 30 ரூபானா, ஒரு ஷேர் பைபேக் 30 ரூபானா 320 கோடி வேல்யூக்கு எவ்வளவு ஷேர் நான் பைபேக் பண்ணலாம்? 10.67. அதே மாதிரி இதுல ஒண்ணுமே பண்ணவே முடியாது.
எனக்கு வந்து 750 அவங்க மினிமம் ஈக்விட்டி மெயின்டைன் பண்ணோம். எனக்கு ஈக்விட்டியே இதான் நான் பைபேக்கே பண்ண முடியாது சிச்சுவேஷன் 3ல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் நம்ம வந்து அசஸ் பண்ண போறோம். 3 சர்க்கம்ஸ்டான்சஸ் புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? கீர்த்தனா, how are you placed? கீர்த்தனா, how are you placed டா? புரியுதா? ஏய் உங்களுக்கு வாய்ஸ் கேக்குறதா? கீர்த்தனா லெஃப்ட் ரைட்டாங்களா? ஓகே ஓகே. நந்தனா நீங்க சொல்லுங்க செல்லம். இந்த 3 ரூல் புரியுதா? இது டெஸ்ட் 1, இது டெஸ்ட் 2, சி வந்து டெஸ்ட் 3. சி இப்ப நான் போடுறேன் பாருங்க. சி என்ன டெஸ்ட் சொல்றது? டெட் ஈக்விட்டி டெஸ்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் கரண்ட் லோன் ஃபண்ட் எவ்வளவு இருக்கு? சம்ல 8000, சாரி 800 சிச்சுவேஷன் 1, situation 2, situation 3. ஸோ situation 1ல லோன் ஃபண்ட் வந்து 800 இருக்கு. அவங்க 2 சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவேன்ட்டு தம் ரூல் என்ன நம்மளது? லோனு இஸ் டு ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்கணும் எப்பவுமே? கம்பெனிஸ் ஆக்ட் என்னடா சொல்றது? 2:1 ரேஷியோல இருக்கணும். லோனர் 800னா ரிசர்வ் 400, லோன் 1800னா ரிசர்வ் 600, லோன் 1500னா ரிசர்வ் 750. ஆனா வாட் இஸ் அவர் கரண்ட் இது பிரசன்ட் ஈக்விட்டி எவ்வளவு இருக்கான்? பிரசன்ட் ரிசர்வ்ஸ் எவ்வளவு இருக்கான்? 720 இருக்கான் இல்லையா? அப்போ இங்க சர்ப்ளஸ் தானே நம்மளுக்கு. பைபேக் பண்ணலாமா? இங்க சர்ப்ளஸ் இல்லையே, நெகட்டிவ் இல்ல, பைபேக்கே பண்ண முடியாது. கரெக்டா? சர்ப்ளஸ் இருந்தா தானே நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும், அப்புறம் தானே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன பாத்துக்கிறதுக்கு இந்த 2 சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா இது என்ன பாத்துக்கிறதுக்கே பைசா இல்லையே, அப்ப நான் எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? அந்த மாதிரி தான் கதை. ஏன்னா இப்ப கரண்டா இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நான் கையில பைசா வச்சுக்கணும்ல. இந்த சிச்சுவேஷன் அது இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங். இதுதான் சாட்டிஸ்ஃபைங். அப்போ அதுதான் வந்து டைல்யூஷன் அர்த்தம். எக்ஸஸ் ரிசர்வ் available for buyback. ஓகே, அப்போ அதே கான்செப்டா ஒரு ஷேர் பைபேக்கு 30 இந்த கான்செப்ட் rupees 30 crores-னா 320 crores-க்கு நம்ம எவ்வளவு வாங்க முடியும்? 10.67 shares. புரிகிறதா? அதே மாதிரி 120க்கு எவ்வளவு வாங்க முடியும்? 4 shares. அதாவது 4 crore share தானே. 4 shares இல்ல, 4 crore shares. See, நல்லா புரிஞ்சுக்கோங்க. quantification in terms of rupees and shares and the unit of measurement has to be properly taken care. அப்ப இவனை இங்க போடுங்க, இவனை இங்க போடுங்க, இங்க ஒண்ணுமே கிடையாது, nil. சோ இந்த 3 கிரைட்டீரியாவும் இப்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவங்க சொல்றாங்கன்னா மூணுமே இருக்கு, எல்லாமே ஃபைன் தான். இப்போ working notes போட்டோமா? Under situation the company does not qualify the debt equity test at all. அப்போ company cannot perform. கரெக்டா? இப்போ நீங்க சொல்லுங்க சொல்லுமா, ஃபர்ஸ்ட் இதுல 7.5 7.5 7.5 வந்தாங்க. கரெக்டா? மூணுத்தையுமே எலிஜிபிலிட்டி ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட். அடுத்ததுலயே 6 6 டெட் ஈக்விட்டிஸ்ல 2 மட்டும் தான். அப்ப இதுல எது மேக்ஸிமம்? லீஸ்ட் ஆஃப் தி அபவ் எவ்வளோ? இதுல 6. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 6. இதுல வந்து லீஸ்ட் எவ்வளோ? 3. அப்ப if my loan fund is 800 crores na borrowed funds na நான் buyback பண்ண வேண்டியது 6 crore shares. If my loan fund is 1200 crores na my buyback shares is 3 crore shares. Situation 3 third option எதுவுமே இல்லையா, அதனால எதுவுமே ஆஃப் பண்ண முடியாது. இங்க dash. Understood? Okay.
ஸோ சால்வ்டு கேஸ் ஹோம்ஒர்க் செல்லமா, இதே கான்செப்ட் தான் என்ன, அவ்வளோதான் செல்லமா. ஸோ வி ஆர் கம்ப்ளீட்டிங் மாடியூல் 1. ஓகேவா, சூப்பர். ஸோ 39th இது ஒன்று, அடுத்தது சால்வ்டு கேஸ் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டிருக்கேன் கண்ணா. நான் சொல்றத மட்டும் டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணிட்டே வாங்க, நான் பிக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க. நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், நீங்க ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் அவ்வளவுதான். டெஸ்ட் கொடுக்கறது அதை நீங்க அடிஷனலா ஒர்க் பண்ணி ஆகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான்டா செல்லம். 1:30 to 2 வந்து எனக்கு ஒரு பிரபந்தம் கிளாஸ் இருக்குடா. ஓகேவா, ஸோ நான் டைமிங் மட்டும் உங்களுக்கு இப்போ ஆஃப்டர்நூன் எப்படி பார்த்துட்டு போடுறேன்னு செல்லமா. பட் இதை நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க, புரிஞ்சுது இல்லை நல்லா? சூப்பர் செல்லமா, தேங்க்யூ கண்ணம்மா. நந்தனா யூஆர் ராக்கிங், சூப்பரா போடுங்க. ஓகே, இப்போ இந்த 2 சம் கொடுத்துருக்கேன்னா இந்த சம் ஹோம்ஒர்க் போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. வேற எதுவும் மைண்ட்ல குழப்பிக்காதீங்க, நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேனோ அதை மட்டும் போடுங்க. அப்புறம் டெஸ்ட் கொடுக்கறது படிங்க, அதை மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நான் அந்த ஒவ்வொரு இதுக்கு நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கெல்லாம் நான் போடுறேன்ல, வீடியோ ரெக்கார்டிங்லாம் பார்த்துருங்க. ஸோ நான் இப்போ டெஸ்ட் இந்த வாரம் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்ட் டெஸ்ட் வைக்க போறேன். ஸோ கோ பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் படிங்க, வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க. அதாவது டெய்லி 2 hours ஈச் சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ 2 hours கார்பரேட் அக்கௌண்டிங், 2 hours மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வருது, டிசிஷன் ட்ரீ பாருங்க. 2 hours ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா அது பாருங்க. அப்புறம் வந்து ஓவர் அன்னைக்கு இந்த வேம் மாடல் போட்டேனே புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹங்கேரியன் மெத்தட் போட்டேனே புரிஞ்சுதா? செல்லம் போட்டு பாத்தீங்களா? அது ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு ஓஆர் எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன் செல்லம். ஓகே, அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் என்ன, எஃப்எம் நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, அது எப்படின்னு உங்க இதுல படிச்சுட்டு இருப்பீங்க. ஆடிட்டிங்கோடது என்னோட ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆடிட்டிங்கும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சொல்லுமா, குட்டி குட்டி டாபிக்ஸா வச்சுக்கோடா, 4 டாபிக்கா வச்சுக்கோ. ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும் 4 டாபிக், புக் பேக் இது மட்டும் டெய்லி 4 டாபிக் பார்த்தாலே போதும். இப்போ 4 டாபிக் பார்த்தாலே நீங்க இதுக்கு இதுவாயிடுவீங்க. ஜஸ்ட் 4 டாபிக் எவ்ரிடே, 4 கொஸ்டின் ஆடிட்டிங், 2 கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க, 4 கொஸ்டின் ஆடிட்டிங், 2 கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். நான் எடுக்கிற டெய்லி ஹோம்ஒர்க், அப்புறம் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா, சூப்பர் செல்லமா. தேங்க்யூடா நந்தனா. பை செல்லம், தேங்க்யூ, பை பை.